இந்த காலை வேளையில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் எல்லாம் திருப்பிக் கொள்வோம். இந்த காலை வேளையில என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஒவ்வொரு முறை பேசுகிறேன், தேவனை தேடுகிற ஒரு வாழ்க்கை. இது பல முறை பல கோணங்களிலே பேசியிருக்கிறேன். தேவனை தேடுகிற ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, சற்று மாற்றி சொல்வேனால், தேவனோடு பேசும் ஒரு வாழ்க்கை, தேவனை தேடும் ஒரு வாழ்க்கை, தேவனோடு பேசும் ஒரு வாழ்க்கை. இந்த 21ஆம் நூற்றாண்டு இந்த நாட்கள் எல்லாமே வேகமாய் ஓடுகிற நாட்கள். எவரிபடி இஸ் பிஸி. காலை முதல் இரவு வரை வேலை, குடும்பம், பல்வேறு காரியங்கள், தொழில், அல்லாவிட்டால் நமக்கு இருக்கிற நெருக்கங்கள், சில பேர் தேவையில்லாத பிசினஸ், தேவையில்லாத பிசினஸ்லாம் தேவையில்லாத பல காரியம் சிக்கிக்கொண்டு அதற்காக நேரம் செலவு பண்ணுவது, எந்திரமான ஒரு வாழ்க்கை. தேவனை தேட நேரம் இல்லை. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, அவளுக்கு தேவனே தேவையில்லை. காரணம் என்னவென்றால், தேவைக்கு அதிகமாக இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, தேவன் தேவையில்லை. பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, வீடு இருக்கு, வசதி இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பிந்தினது நிரந்தரம் அல்ல, முந்தினது மட்டும்தான் நிரந்தரம். பிந்தினது நிரந்தரம் அல்ல. வீடு நல்லது, வசதி நல்லது, வாழ்க்கை நல்லது, படிப்பு நல்லது, ஆனால் அதை விட தேவன் நல்லவர். இந்த காலை வேளையில தேவனை தேடும் ஒரு வாழ்க்கையில, தேவனோடு பேசும் ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு பெண்ணை உங்களுக்கு முன்பு வைக்க விரும்புகிறேன். அந்த பெண் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கிறாள். அவள் சாதாரண ஒரு நபர் அல்ல. அவர் சேபாவின் ராஜஸ்திரி. She is a queen of Sheba. ஒரு பெரிய நாட்டினுடைய இளவரசி, பல ஆசீர்வாதங்களை பெற்றவள். 1 ராஜாக்கள் 10:2 சொல்கிறது, அவளுக்கு பரிவாரங்கள் படிகள் மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவளுக்கு அரண்மனை உண்டு, வசதி உண்டு, வாழ்க்கை உண்டு. 2ஆம் வசனம் சொல்கிறது, மிகுந்த பரிவாரங்கள் உண்டு, ஆள்பலம் உண்டு, பணபலம் உண்டு, பொண்ணும் உண்டு, பொருளும் உண்டு. இன்றைய வாழ்க்கையில பொதுவாக மக்கள் நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு மனிதர்கள் தேவையில்லை, ஆண்டவர் தேவையில்லை. அம்மா, என்ன கவனிங்க ப்ளீஸ். உறவுகள் நல்லது, அதை விட தேவன் ரொம்ப நல்லவர். புரியுதா உங்களுக்கு? We need people, but we need more. We need God more. மக்கள் நமக்கு தேவை, ஜனங்கள் தேவை, பணம் தேவை. அந்த சொல்லி இருக்குது, பரிவாரங்கள் இருந்தது, கந்த வர்க்கங்கள் இருந்தது, மிகுதியான பொன் இருந்தது, அதை ரத்தனங்கள் இருந்தது, அதை சுமக்கிற ஒட்டகங்கள் இருந்தது. ஆனால் அவருடைய ஆசையெல்லாம் ஒரு நபர் மேல் இருந்தது. அந்த நபர் யார் என்றால் சாலமோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்வது சாலமோனே அல்ல, சாலமோனிலும் பெரியவர் ஒரு இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய எண்ணமெல்லாம், திரும்ப சொல்கிறேன், she is not satisfied what she has. அவள் இருப்பது ஒரு அரண்மனை. 1 வசனத்திலே படிக்கிறீர்கள், அவள் அதாவது சேபாவின் ராஜஸ்திரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. she was living in a palace. ஆனால் அந்த அரண்மனையிலே வாழ்ந்தவளுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. படித்து பாருங்கள், என்னுடைய செய்தியுடைய தலைப்பு இதுதான். 2ஆம் வசனத்தினுடைய அந்த 5வது வரி எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் அவனிடத்தில் சம்பாஷித்தாள். திரும்ப சொல்லுகிறேன், எல்லாம் சொல்லுங்க. தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் அவனிடத்திலே அவள் சொன்னாள். சம்பாஷணை என்பது வடமொழி வார்த்தை. In English, she had a communion with Solomon with everything. இதுதான் செய்தியுடைய தலைப்பு. தன் மனதில் இருந்த எல்லா
அவரிடத்தில் சொன்னால், பின்னால் உட்கார்ந்து சொல்லுங்க, அவன் எல்லாம் சொல்லுங்க, தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொன்னால். இதனுடைய தலைப்பு. இந்த காலை வேளையில் அன்பானவர்களே, ஆரம்பத்தில் சொன்னது போல நிறைய பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம், நீ நினைத்ததை சாதிக்க முடியலாம். ஆனாலும் கூட அதை விட பெருசு தெரியுமா? தேவனோடு நீங்கள் பேசுகிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு உள்ள உறவு. நான் யோசித்து பார்த்தேன், she has sufficiency. அவளுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. அவளுக்கு பணம் இருக்குது, பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, புகழ் இருக்குது. why she has to come to this man? இந்த மனுஷன் ஏன் வரணும்? என்னுடைய செய்தி என்னவென்றால், இந்த காலை வேளையில தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொந்த காலை வேளையில பாரத்தோட, கண்ணீரோட, கவலையோடு இருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் தேடி வந்திருக்கிறது ஒரு மனிதனை அல்ல, வானாதி வானங்களை படைத்த கர்த்தாதி கர்த்தர். அவர் சாலமோனிலும் பெரியவர். She had a thought. அவளுக்கு சினர்ஜி, என்னுடைய பிரச்சனையை இந்த ஆளுகிட்ட சொன்னா ஏதாவது ஒன்று எனக்கு செய்வா. ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க, எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் சொல்லுவது தவறு. சொல்லுங்க எல்லாரும். உங்க பேர் ரிப்பேர் ஆயிடும். எல்லாவற்றையும், இந்த உலகம் தூற்றி திரிகிற உலகம். புரியுதா உங்களுக்கு? நீங்க யாரை நம்பினீங்களோ அவங்கதான் உங்களுக்கு வில்லனாய் மாறுவார்கள். அடிக்கடி சொல்லுகிறேன், யார் எப்பொழுது மாறுவார் என்று யாருக்குமே தெரியாது. அவனா சொன்னான், அவன்தான் சொன்னான். அப்படியானால் இந்த உலகம், ஒரு பழைய பாட்டு இருக்கிறது, நாம் நாம் துணை என சொன்னவர்கள் என்னை நட்டாற்றில் விட்டார் ஐயா. அப்படியானால் நம்ம யார் ரொம்ப நம்புறோமோ அவங்க தான் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. அதான் உலகம். ஆனால் வேதம் சொல்கிறது, இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். சிம்சோன் சொல்ல வேண்டிய, சொல்லக்கூடாத ஒன்றை சொல்லக்கூடாத நபரிடத்திலே சொன்னான், அவன் வாழ்க்கை இழந்து போனான். அண்டர்ஸ்டாண்ட்? சொல்ல வேண்டிய, சொல்லக்கூடாத ஒன்றை சொல்லக்கூடாத ஒரு நபருக்கு சொன்னான். அவனுடைய விளைவு என்னவென்றால், கண்கள் பிடுங்கப்பட்டான், கைகளில் விடங்கிடப்பட்டான், அவன் மாவாட்டினான், அடிமையாக்கப்பட்டான். He became a comedian. அப்படிதான் போடுறது. அவன் வேடிக்கை பொருளானான். கவனிக்கிறீங்களாமா? யாரிடத்துல எது சொல்லணும், எப்ப சொல்லணும், இவர் இது சொல்வதற்கு அவர் தகுதியானவரா, அவர் பாத்திரம் உள்ளவரா என்று சொல்லி எதையாவது சொல்லுங்க. மன்னித்துக் கொள்ளுங்கள். கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அது பிள்ளையா இருக்கலாம், சொல்ல வேண்டிய நம்மிடத்துல மட்டும் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு தீர்வு அவர் ஒருத்தர் தான். புத்தகமா படிக்கிற கேளுங்கள். கொஞ்சம் போடுவீங்களா அந்த 2ஆம் வசனத்துல பின்குதியை ப்ளீஸ். தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும், சத்தமா சொல்லுங்க, எல்லாம் படிங்க. தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து, அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், நீங்க நிறைய, உங்களுக்கு உலகம் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே. You have some friends. தொழில, வேலை செய்யும் ஸ்தலத்துல, don't share everything with everybody. எல்லாவற்றையும் எல்லாரும் சொல்லாதீங்க. ஒன்று அது உங்களை பலவீனப்படுத்தி விடும், இன்னொன்று உங்களை வேடிக்கை பொருளாய் மாற்றிவிடும். ஆனால் சொல்ல வேண்டிய நபர் உண்டு, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. நான் சொல்லுகிற திரையில பாருங்கள், don't neglect. அதாவது ஆண்டவரோடு பேசுவதை புறக்கணிக்க வேண்டாம். எனக்கு டைம் இல்லை. அவளுக்கு என்ன இருந்துச்சு? 2ஆம் வசனம், பரிவாரம் இருந்தது, கந்தவர்க்கம் இருந்தது, மிகுதியான பொன் இருந்தது, ரத்தினம் இருந்தது. அவள் ஏன் அவனிடத்தில் பேச வேண்டும்? புரியுதா? கொஞ்சம் கையில காசு இருந்தா, கொஞ்சம் கையில பணம் இருந்தா, உலகமே தெரியல, இயேசுநாதரே தெரியல, பாஸ்டர் அவர் யாரு, கடவுளா அவர் எங்க இருக்கிறார்? கொஞ்சம் காசு, கொஞ்சம் பணம், கொஞ்சம் வசதி, சின்ன வேலை, சின்ன ஒரு சின்ன ஒரு வீடு, இட்ஸ் குட். ஆனா இத்தனை இருந்தும் அவளுடைய ஆசையெல்லாம், அவளுடைய எண்ணம் எல்லாம், இந்த மனுஷகிட்ட நான் போனா என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பிரகாசம் உண்டு. ஆமென் சொல்வீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவரோடு பேசுவதை என்னைக்கு நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். பிஸி வேர்ல்ட். இது வேகமான உலகம். காலை இருந்து இரவு நேரம் வரை ஒரு பிஸி பிஸி பிஸி. புரியுது உங்களுக்கு? ஏன் கேட்டா வந்தீங்கன்னா நீங்க பல காரணம் சொல்லுவீங்க. அதெல்லாம் பரலோகம் ஏற்றுக்கொள்ள. Don't neglect God's presence
தேவனுடைய சமூகத்தை புறக்கணிக்காதீர்கள், தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்காதீர்கள், தேவனுடைய பேசுவதை புறக்கணிக்காதீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும், என்னங்க வெளியே பார்த்தா நிறைய பேர் நல்லா தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் என்னங்க வசதியா இருக்கிறாங்க, நல்ல உத்தியோகம், நல்ல வீடு, அதை பார்த்து என்ன பண்ணாதீங்க. எவ்ரி மேன் ஹஸ் a depression. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அழுத்தங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே பாரங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே நிறைய விதமான சொல்ல முடியாத துக்கங்கள் இருக்கிறது. நான் ஒவ்வொரு முறை சொல்வது போல, எவ்ரி மேன் ஹஸ் a problem, எவ்ரி மேன் ஹஸ் a pain, எவ்ரி மேன் ஹஸ் a pressure. ஆனா என்ன தெரியுமா காரணம்? சொல்ல வேண்டிய நம்மளிடத்துல சொல்லாதனால்தான் இந்த பிரஷர். அவரிடத்துல சொன்னீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் எல்லா பாரங்களையும் என்ன பண்ணுங்க. திரும்ப சொல்றாமா, நான் பாரமா இருக்க வேண்டிய எல்லா I have a pain, I have a pressure. ஆனா என்ன, அது எனக்குள்ளே வச்சிருக்கிறேன். ரெண்டு காரியம் போட்டிருக்கிறேன், அந்த திரையில பாருங்கள். Don't neglect God's presence. தேவனுடைய சமூகத்தை, தேவனோடு பேசுவதை புறக்கணிக்க வேண்டாம். எப்படி நினைக்கிறாங்க, அவரு சொல்லி என்ன ஆக போகுது? இல்லைங்க, அவரு சொன்னாதான் எல்லாமே ஆகும். சொல்லுங்க, வாயத்துல சொல்லுங்க, அவரிடத்துல சொன்னா எல்லாம் ஆகும். ஒரு சின்ன காரியம் யோசிச்சு பாருங்களேன், அந்த கானா ஒரு கல்யாணம், மரியாள் அவர்தான் சொல்ல வேண்டிய காரணமே இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த திருமண வீட்டார் தான் டென்ஷன் ஆகணும். ஒண்ணு கல்யாண பையன், இல்ல கல்யாண பெண்ணு, இல்ல அந்த அப்பா, இல்ல இவருடைய அப்பா, யாராவது டென்ஷன் ஆகணும். ஆனா சம்பந்தமே இல்லாத மரியாள் சொல்லுகிறாள், திராட்சரசம் குறைப்பட்டது. நன்றாக கவனியுங்கள். அவளுக்கு தெரியும் இவர்தான் என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் பதிலா இருக்கிறவர். தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் அவரோடு, in other words, she poured out. She was sharing. She talked with him about all that she had on her mind. All that she has in her mind. இந்த காலையில வாலிப பிள்ளைகளை கவனிங்க, உங்க மனசுல என்னதான் இருக்குது? என்னங்க உங்க மனசுல என்ன இருக்குது? உங்க அம்மாவுக்கு தெரியாது, உங்க அப்பாவுக்கு தெரியாது. டேய் தம்பி, உங்க மனசுல என்ன இருக்குது? என்ன புது படம் பார்க்கலாம். It's excellent translation. She explained what all in her mind to the man. அந்த ராஜா கிட்ட அவர் தெரியும், இவரிடத்துல சொன்னார். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு பெரியவர் என்பது அல்ல, உங்களை விட அவர் ரொம்ப பெரியவர். நீ எவ்வளவு திறமைசாலி என்பது அல்ல, உங்களை விட அவர் ரொம்ப திறமைசாலி. சொல்ல நினைக்கிறாங்க, ஐ கேன் மேனேஜ். முடியாதுமா, என் பண பலத்தால் ஆள பார்த்தோம், ஆள முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன். ஒரு சின்ன காரியம் பண்ண கூட கேளுங்க, ஆண்டவரே என்ன செய்யலாமா, நாங்க போலாமா, இது உங்களுக்கு பிரியதானா, கேளுங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். Don't depend yourself. உங்களை சார்ந்து கொள்ளாதீர்கள். உங்க திறமைகள் என்னால முடியும், அப்படிதான் சிம்சோன் சொன்னான், என்னால முடியும். ஏனென்றால் அவர் அதை செய்திருக்கிறான். சிங்கத்தை பீறினான், கரடியை பீறினான். அவன் நினைச்சான், இதெல்லாம் செஞ்சு எனக்கு இது சாதாரண, இந்த மனுஷன் என்ன ஏமாத்திரம், அங்கதான் ஃபெயில் ஆயிட்டான். புரியுதாமா? கடந்த காலம் உங்களை சார்ந்து கொள்ளாதீர்கள், உங்க அறிவை சார்ந்து கொள்ளாதீங்க, உங்க பணத்தை சார்ந்து கொள்ளாதீங்க, கர்த்தரையை சார்ந்து கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அவளுக்கு என்னவா இருந்துச்சா? என்னங்க? You understand what it mean? அது அர்த்தம் தெரியுமா? She has lot of people. ஆடு இருந்தது, அவளுக்கு எல்லாமே இருந்துச்சுங்க, அவளுக்கு இல்லாத ஒண்ணுமே இல்லை. ஆனா எல்லாம் இருந்தும் அவள் ஒருவனை தேடி வந்தாள். நம்ம அப்படிதான் இந்த காலை விடல வாலிபப்பட்ட அப்படிதான் சொல்றோமா? சும்மா உட்கார்ந்து பொம்மை மாதிரி போவாது, கொலு பொம்மை மாதிரி. நீ பல நாள் வர, ஒரு அர்த்தமே இல்லை, நீ வரதில்லை. இது தெரியுமா, வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா you share everything to him. அவளிடத்துல சொல்லுங்க, எங்களை சொல்லணும் அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும். அடிக்கடி நான் சொல்வது போல, மனுஷ இடத்துல சொன்னா அதாவது பரிதாபம் கிடைக்கும், கர்த்தரிடத்துல சொன்னா பரிகாரம் கிடைக்கும். மனுஷன் சொன்னா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா அவர்கிட்ட சொல்றது வேஸ்ட்டுங்க. சொல்ல வேண்டிய நபரிடத்துல சொல்ல வேண்டிய காரியத்தை மட்டும் சொல்லுங்கள். இவர் நம்பிக்கைக்குரியவர், நம்ப தகுந்தவர். என்ன சொல்லுங்க? நம்பிக்கைக்குரியவர், நம்ப தகுந்தவர். இவரு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். உங்களை பற்றி, வாழ்க்கையை பற்றி நான் சொல்ல போறேன். என்னன்னா எதை பற்றி நான் சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு சொல்ல போறேன். இப்போ நம்பர் 1, இரண்டாவது குறிப்பு நான் போட்டிருக்கிறேன். Don't hide anything. அவர் அழகா சொன்னார், she tell everything what she has in her mind. அவ மனசுக்குள்ள எல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் கொட்டினா. அதான் தேவனுடைய, அதான் ஜெபம். அம்மா இங்க பாருங்கம்மா,
ஜெபம் எனக்கு தெரியுமா? வார்த்தையின் ஜாலங்கள் அல்ல. சும்மா அடுக்கு மொழி. சில பேர் ஜெபமே வரல, 2 நிமிஷம் ஜெபிக்கிறாங்க, 2 செகண்ட் ஜெபிக்கிறாங்க, ஜெபமே வர மாட்டேங்குது. 2 செகண்ட் காரணம் தெரியுமா? அவங்க சொல்ல தெரியல. சொல்லக்கூடாத இடத்துல போய் சொல்றாங்க. அதான் மோசம். ப்ளீஸ் அவரிடத்துல எல்லாம் சொல்லுங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் வெரி எக்ஸலென்ட். She was sharing everything what she has in her mind. அவ மனசுல என்னெல்லாம் பொங்கி இருந்துச்சோ, என்ன அழுத்தம் இருந்ததோ, எவ்வளவு குழப்பம் இருந்துச்சோ, நம்ம அந்த காலை வேளையில மக்கள் சொன்னா அவங்கள பரிகாசம் பண்ணுவாங்க. சொல்லாதீங்க, நான் வந்து சொல்லுங்க. In English it says don't, என்ன சொல்லுங்க? மறைக்க மாட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், don't hide it. நான் பாவம் பண்ணிட்டேன், don't hide it. நான் வாழ்க்கையில விழுந்து போயிட்டேன், don't hide it. சும்மா இல்லாத ஒண்ணு இருக்கிறாம நடிக்காதீங்க. அடிக்கடி விளம்பரங்கள் போடுறான், போலிகளை நம்பாதிருங்கள், போலியான வாழ்க்கை வேண்டாம். நான் இதான் அடிக்கடி சொல்றேன். நீ யாரா இருக்கிறீங்க அவங்களா இருங்க. கல்யாணத்துக்கு போனா கூட அவங்களா இருங்க. நீங்க இன்னொரு don't act like that. திரும்ப சொல்கிறேன். மூன்றாவதாக நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், கவனிங்க, உங்கள் துக்கங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள். இது சொல்லுங்க, your sorrows, your sorrow. உங்கள் துக்கங்கள் என்னங்க? உங்க துக்கங்களை சொல்லுங்க. நம்ம முதல்ல தான் போட்டிருக்கேன். உங்கள் துக்கங்களை அவரிடத்தில் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, என் துக்கங்களை சொல்லுவேன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க எல்லா பாருங்க, நீங்க சொல்றதுக்கு முன்னால தெரியும். மத்தேயு 6:8 சொல்லுது, உங்கள் நாவிலே சொல் பிரவாதத்துக்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He knows. ஆனா அது உங்க வாயால சொல்லணும். Understand? மத்தேயு 6:8 உங்களுக்கு என்னது தேவை என்பதை முன்னமே அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:8 சொல்லுங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He knows everything. He knows your sorrows. பட் துக்கங்களை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு வெளியே நீங்க நல்லா சிரிக்கலாம், வெளியே நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கலாம், நடிக்கலாம். அதான் நிறைய 99 பேர் அதான் செய்யறாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்களா, எனக்கு என்ன குறை, ஆனா தட்டி பாருங்க, அப்படியே கொட்டுவாங்க. பட் வேதம் சொல்கிறது, உங்களுக்கு என்ன இல்லை என்பது தெரியும், என்ன இருக்குது என்பது உங்களுக்கு தெரியும். He knows your sorrows. நான் சொல்ல ஒரு விஷயம் தெரியுமா? Don't hide anything. உங்களுடைய துக்கங்களை சொல்லுங்கள். ஏன் சொல்ல தெரியுமா? உங்கள் துக்கங்களிலே அவரே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். உங்கள் துக்கங்களிலே அவரே உங்களுக்கு உதவி செய்கிறவர். அவர் சொன்னா வந்து, நீ இருந்திருந்தால் என் சகோதரர் மரித்திருக்க மாட்டான். நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? முடிஞ்சு போன உடனே ஏதாவது சொல்லணும். நான் சொல்ல விடுறது அவங்களுக்கு முடிஞ்சு போன உடனே அவங்க ஏன் சொல்லணும்? என்னங்க, பிரேயர் மீட்டிங் பால் ஊத்தியாச்சு, பிரேயர் மீட்டிங் நடத்தியாச்சு. பிரேயர் மீட்டிங் நடந்து முடிஞ்சிச்சு. பிரேயர் மீட்டிங் நடந்து முடிஞ்ச பிறகு இவரு சொல்லி என்ன பிரயோஜனம்? அவருக்கு தெரியும் இவரு சொன்ன சரியான பதிலை இவர் எனக்கு தருவார். உங்களுக்கு the right answer for the right people. என்ன சொல்லுங்க? திரும்ப ஒரு முறையா சொல்லுங்கள். எல்லாவற்றையும் சத்தமா சொல்லுங்க. அது எல்லாமே everything is included. நான் சொல்றது உங்களுக்கு சில அந்தரங்களை சொல்ல முடியாது. புரியுதுங்களா? சில அந்தரங்களை யாரும் சொல்ல முடியாது. சொல்லக்கூடாத சில காரியங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறது. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். சொல்லக்கூடாது, சொல்ல முடியாத சில காரியங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனா யாரு சொல்லுங்களையோ அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன் தெரியுமா? உங்கள் துக்கங்களை புரிந்து கொண்ட அவர்தான். மனுஷனுக்கு வார்த்தைகள் தான் தெரியும், உங்களை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே புரியும். Man can understand only the word, but God, you can understand your feelings. புரியுதா தம்பி? வாலிப தம்பி, உன்னை பத்தி நல்லா வைத்து சும்மா நினைக்கிறோம். உங்க அம்மாவை ஏமாத்தலாம், உங்க அப்பாவை ஏமாத்தலாம், உங்க மனைவியை ஏமாத்தலாம், நிறைய பேர் புருஷனை ஏமாத்தலாம். ஆனா அவரை ஏமாத்த முடியாது. He knows everything. நம்ம படிச்சோமே என்னதுங்க? சொல் பிரவாதத்துக்கு முன்னமே அவர் எல்லாவற்றையும் சத்தமா சொல்லுங்க. 139ஆம் சங்கீதத்துல 23 முறை இந்த வார்த்தை வருது. அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். 23 முறை இந்த வார்த்தை வருது. In English, you know Lord, you know Lord, you know Lord. Sister, என்ன நீங்க நான் உங்களை ஏமாத்தலாம், நீங்க என்ன ஏமாத்தலாம், நம்ம ரெண்டு பேரும் அவருக்கு நல்லாவே தெரியும். He knows everything.
அதாவது நான் சொல்ல வந்தது, உங்கள் துக்கங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள். whatever it may be. அவர் என்ன பண்ணுவார்? உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. துக்கங்களை வச்சிருந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? உள்ள இருந்தா அப்படிதான் இருக்கும். சொல்லுங்க. அன்னாள் அவள் சமூகத்தில் அழுதாள். அவள் ஸ்பேஸ் சொல்லுகிறது, அவள் கண்ணீர் விட்டாள். அடுத்த சொல்லுது, பின்பு ஒரு நாளும் அவள் துக்கமாய் இருக்கவே இல்லை. ஒரு எளிமையான செய்திதான் இது. தெரியும். Don't hide anything. உங்க துக்கங்களை மறைக்காதீங்க அப்படி சொல்லுங்க. இரண்டாவது இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது share your joy. உங்க சந்தோஷம் கூட சொல்லுங்க. ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் சொல்றேன் கேட்கறேன். பைத்தியத்தனமா பாஸ்டர் பேசுறாரு. கவனிங்க. இயேசு இல்லாத ஒரு சந்தோஷம் அல்ல. இயேசுவோடு இல்லாத சந்தோஷம் இல்லை. தம்பி உன்னை தான் சொல்றேன். டேய், இயேசுநாதர் இல்லாத சந்தோஷமே இல்லை. அது எப்படி தெரியுமா? அதாவது சூரியன், அதாவது வெளிச்சம் இல்லாத சூரியன். அப்படிங்க sun without light. தவிர புரியுது? சூரியனால என்னதான்? சூரியனால என்னதான்? வெளிச்சம். எப்படிப்பட்ட சூரியன் இது? வெளிச்சம் தராத சூரியன். நிறைய பேரோட வாழ்க்கையில கவனிங்க, அவங்க சொல்றாங்க சந்தோஷமா இருக்கிறேன், ஏடிஎம் கார்டு வச்சுக்குது, பிரீமியம் கார்டு வச்சுக்குதா, பிளாட்டினம் கார்டு வச்சிருக்கிறாரு, எல்லாம் குட். ஆனா ஏசி இல்லாத ஏடிஎம் கார்டு வேஸ்ட். ஏசி இல்லாத எதுவுமே வேஸ்ட் தம்பி. சாரி, நீ எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கலாம், இவ்வளவு விட நீ பெரிய ஆள் இல்ல. யாரை விட? அங்க வச்சிருக்காரு, அவளை விட நீங்களும் பெரிய ஆள் இல்ல, நானும் பெரிய ஆள் இல்ல. என்ன புரியுதா? தமிழ் அழகான வசனம் போட்டிருக்குது, மிகுந்த பரிவாரம் மிகுதியான பொன். என்னங்க? மிகுந்த பரிவாரம். மிகுதியான எவ்வளவு இருக்கும்? 10 இருக்குமா? 15 இருக்குமா? மிகுதியான பரிவாரங்கள். அது புரிஞ்சிச்சு. மிகுதியான பொண்ணும் அடுத்த பொழுது என்னது? அதை நம்ம பார்த்ததே கிடையாது. அது நம்ம என்னங்க பேர் வச்சு ரத்தனம் பேர் வச்சுக்கலாம், ஆனா பிந்தையா இருப்பாரு அவருக்கு. சோ மிகுதியான பொண்ணை மிகுதியான ரத்தனங்களை உடையவளாக இருந்தாள். but she shared everything what's in her mind. ரெண்டாவது சொல்ல விஷயம் தெரியுமா? உங்க சந்தோஷத்தை சொல்லுங்க. ஆண்டவரே நான் நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி இதுக்கு காரணம் யாருதான்? சத்தமா சொல்லுங்க. அத்தான் கிடையாது. அத்தான சந்தோஷம் வரல, ஆண்டவரான சந்தோஷம் வந்துச்சு. ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணும்போது சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஏடிஎம் கார்டு சொந்தக்காரர் யார்தான்? என்னடா தம்பி உனதான் சொல்றேன், ஏடிஎம் சொந்தக்காரர் யார்தான்? நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் ஏடிஎம் கார்டு எங்க, நான் எங்க? உங்க அப்பா ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டாரு. அவங்க அப்பா ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாரு, நான் யூஸ் பண்ணதே இல்லை வரைக்கும். ஆனா இவங்க டெய்லி கிழிச்சிட்டே இருக்கிறாங்க. Share your joy with Jesus. இயேசுவோடு கூட உங்கள் சந்தோஷத்தை அவர் share your joy. ஆண்டவரே இந்த சந்தோஷத்துக்கு காரணம் தான், இந்த படிப்புக்கு நீங்க தான் காரணம், இந்த உயர்வுக்கு நீங்க தான் காரணம், இந்த வாழ்க்கைக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு நாள் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் சந்தோஷப்படுவேன். புரியுதா உங்களுக்கு? சொல்ல விளக்குதா உங்களுக்கு? இன்னைக்கு அந்த நன்றி உள்ள இதே மக்களுக்கு இல்லையே. உங்களால தான் நான் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறேன், உங்களால தான் இந்த நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க நிறைய பார்த்து. அவங்க பேர் சொல்றது இல்லை. நான் நிறைய ஊழியர்களை பார்க்கிறேன். நீங்க இந்த அளவு குழந்தைங்கள என்ன காரணம்? எல்லாம் கர்த்தர் தான். அநியாயம் இதெல்லாம். தலைக்கு நான் வளர்ந்ததான் கர்த்தர் காரணம், ரெண்டாவது மனுஷன் காரணம். புரியுதா உங்களுக்கு? ஷேர் யுவர் ஜாய் வித் ஹிம். தமிழ் சொல்லுகிறேன், அவள் தன் எல்லாவற்றையும் எதை கூட, அந்த எல்லாவற்றையும் எது கூட எது இருக்குது? என்னதான் இருக்குது? ஜாய். ஜாய் என்னதுங்க? சொல்லுங்க ஜாய். சத்தமா சொல்லுங்க ஜாய். உங்க சந்தோஷத்தை அவரு சொல்லுங்க. ஆண்டவரே நான் இந்த படிப்பு உங்களால தான் வந்தது, ஆண்டவரே இந்த வேலை உங்களால தான் வந்துச்சு, இந்த அழகு கூட உங்களால தான் வந்துச்சு. சொல்ல மாட்டீங்களா? அழகா இருக்கிறவங்க தம்பி நல்லா பாடுங்க, இந்த குரல் உங்களால தான் வந்துச்சு. வாட் ஆர் தி டேலண்ட் ஹியர்? உங்களுக்கு தாளத்துகள் சொல்லுங்க. இது ஏன் தெரியுமா? அவர் சொல்வாரு, என் பையன் நன்றியா இருக்கிறான். என் பையன் அம்மா யாராவது நன்மை செஞ்சாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, சிஸ்டர் தேங்க்ஸ், நீங்க எனக்கு இந்த நேரத்துல நீங்க இந்த நன்மை செஞ்சீங்கன்னா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், நீங்க அந்த ஆலோசனை சொல்லலைன்னா நான் இன்னைக்கு என் வாழ்க்கை திசைக்கிட்டு போயிருப்போம். ஈவன் ஆலோசனை சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போய் நன்றி சொல்லுங்க. அந்த குணம் நிறைய பேருக்கு இல்லை. எல்லாம் கர்த்தர் பண்ணிட்டார் பிரதர், கர்த்தர் பண்ணார் பிரதர் த்ரூ மேன். இது கூட சொல்லுங்க.
எதை கூட சொல்லுங்க. என்ன முதல்ல என்னங்க, இரண்டாவது, மூன்றாவது, உங்கள் தோல்விகளை அவரிடத்தில் சொல்லுங்கள். ஐயரே, நான் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் அம்மா என்ன நிறுந்து கேளுங்க, ஒரு தோல்வியை சொல்லுங்கம்மா. நீங்க நல்லா ஜெபம் பண்ணி ஒரு காலத்துல நல்லா ஆண்டவருக்காக ஓடி ஆடி வேலை செஞ்சீங்க. நீங்க பையன் யாரையும் கூட சொல்லல, வசதி ஆயிட்டீங்க, பையன் சம்பாதிக்கிறான், பொண்ணு சம்பாதிக்குது, புரியுதா உங்களுக்கு? உறவுகள், குடும்பம் பெருசாயிடுச்சு, மகன் மருமகன் பேர பிள்ளைகள், இப்ப கர்த்தரை மறந்துட்டோம். தோல்வி. வசதிகள் நல்லது, ஆனா ஆண்டவர் விட்டுறாதீங்க வசதிகள். You share your failures. அவன் சொன்னான், ஐயரே, ராபழுதும் பிரயாசப்பட்டோம், ஆகிலும் தோல்வியோட சொன்னீங்கன்னா என்ன பாருங்க, மிகுதியான மீன்களை கர்த்தர் வாழ்க்கையில கொண்டு வருவார். பழையபடியெல்லாம் புரியுதுங்களா? Share your failures. தோல்வியில சொல்லுங்க. ஜெபிக்க முடியல, என்னப்பா என்னால பாட முடியல, இந்த மனுஷன் பாடுன்றாரு, எனக்கு பாடுன்றாரு, எனக்கு பாட்டே வரல ஆண்டவரே. உன்னதான்டா பாடுன்றாரு, எனக்கு பாட்டே வரல, பாடுறதுக்கு திருப்பத்தாங்கன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணுன்றாரு, ஜெபமே வரல. புரியுதா உங்களுக்கு? நீங்க அதை சொல்லுங்க. நீங்கள் விரும்பாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்குள்ளே திணிக்க மாட்டார். நான் சொல்றேன் உங்களுக்கு, என்ன சொல்லுங்க, நான் விரும்பாத ஒன்றை எனக்குள்ளே திணிக்க மாட்டேன். நான் விரும்புகிறேன், பொண்ணை விரும்பினால் பொண்ணை தருவார், மண்ணை விரும்பினால் ஐஸ்வர்யாராய் ஐஸ்வர்யாயை தருவார். ஆனா காலம் முடிச்சு கண்ணீரா மாறும். அதை சமாளிக்க ரெடியா இருக்கும். ஆனா தேவனை விரும்பினா தேவனை தருவார், கிருபை விரும்புங்க கிருபையை தருவார். எதை விரும்பினா அதுதான் உங்களுக்கு தருவார். அது என்னுடைய அனுபவம். உங்களுக்கு தேவன் விரும்பாத ஒன்றை நீங்க விரும்பாதீங்க. நான் வாய்ப்பு சொல்லுங்க, நீங்க விரும்பாத ஒண்ணு எனக்கு வேண்டாம். பாட முடியலையா சொல்லுங்க, பாட முடியல. ஜெபிக்க முடியலையா சொல்லுங்க, ஜெபிக்க முடியல ஆண்டவரே, நான் பிரசன்னம் வாழ முடியல, அடிக்கடி விழுந்து போயிடுறேன், அதே குறிப்பிட்ட பாவத்துல அடிக்கடி தொடர்ந்து விழுந்துட்டே இருக்கிறேன், இன்னைக்கு செய்யக்கூடாதுன்னு பாக்குறேன், நாளைக்கு அங்கதான் என் காலம் போகுது சொல்லுங்க. இவங்க ஹெல்ப் யூ. மாற்றவர் மாற்ற மாட்டாரா? எனக்கு மாத்துவாரா? எத்தனை பேர் மாத்திருக்கிறார்? சொன்னா மாத்த சொல்ல மாத்துவாரா? தோல்விகளை நீங்கள் உங்கள் நாமில் அறிக்கைப்பட வேண்டும். அவனுடைய தோல்வி தெரியும். இவர் பார்க்கிறார், கூடவே இவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்த்தார் அவன் தோல்வியை. அவன் ராபழுதும் போய் இவர் விட்டுட்டு இவர் பின்னால போனான். போயிட்டு அவர் விட்டுட்டு சரி நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி சாதிக்க போறேன்னு சொல்லிட்டு போனா சாதிக்க முடியல. திரும்பி வந்தான். he knows everything. ஆனா ஒண்ணே அவன் வாயிலாலே சொன்னான், ஐயரே, ராபழுதும் பிரயாசப்பட்டோம், ஆகிலும் பாருங்க என்ன சொல்லுங்க, he never condemned him. அவர் அவனை குற்றப்படுத்தவில்லை. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சத்தமா. ஆனா நம்ம ஆளா என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? அப்போ பெரிய ஆள் மாதிரி போனியே, அசிங்கமாயில திருப்பி வந்திருக்கிறீங்க, எந்த கொஞ்சம் வச்சு வந்திருக்கிறேன், பெரிய பெரிய தத்துவ ஞானி மாதிரி பேசுவார். அவர் அப்படி இல்லை. சொன்னாரு, he knows his failures. அவர் தெரியும் என் தோல்வி அடையும், அவருக்கு தெரியும். என்ன சொன்னாரு, வலது புறத்துல வலையை உங்களுக்கு. அதுவும் மீன் வந்து ராத்திரி தான் கிடைக்கும், பகல்ல கிடைக்கவே கிடைக்காது. அது பகல் நேரம். அவர் சொல்றாரு, நீ போடு, உடைய வார்த்தைப்படியே செய்கிறேன். ஆமென் சொல்றீங்களா? அம்மா இதை சொல்லுங்க, உங்க தோல்வியை சொல்லுங்கம்மா. டோன்ட் ஹைட் யுவர் ஃபெயிலியர்ஸ். உங்க தோல்வியை மறைக்காதீங்க. சும்மா நான் வெற்றின்னு சொல்லாதீங்க. ஜெபிக்க முடியலன்னு சொல்லுங்க. நான் சரியில்லைன்னு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? சில பேர் கெட்ட பழக்கம் தான். ரொம்ப பேர் பாக்குறேன், நீ சண்டை போடுவீங்க கிட்ட. நான் ஒருத்தரை பார்த்து சரியில்லைன்னு சொன்னா நீங்க எப்படி சரியில்லை கேட்டீங்கன்னா நீங்களே சரியில்லைன்னு அர்த்தம். நான் சரியில்லைன்னு சொல்லும் போது நீங்க நான் பார்த்து திருப்பி சரியில்லைன்னா நீங்க சரியில்லை தான் அர்த்தம். சரிங்க பாஸ்டர், அதான் உண்மையான ஒரு ரட்சிப்பு. சொல்லுறது உங்களுக்கு, when God says something there is a meaning. பேதுரு சொன்னாரு, நாளை சேவலுக்கும் முன்னமே என்னை மறுதலிப்பார். யாருமே இது ஆச்சரியம், எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன் தெரியுமா? இவர்தான் நிறைய தொடர்பு உள்ளவர், சீனியர் அவர்தான். இரண்டாவது, இவருக்கும் பிதாவுக்கும் நேரடியான தொடர்பு இருந்துச்சு, பேதுருக்கும் பிதாவுக்கும். அதை கவனிங்க எல்லாரும். கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் வித் தி ஃாதர். பேதுருக்கும் பிதாவுக்கும் நேரடியான தொடர்பு. யாருமே சொல்லல
பிதா இவர்தான் சொன்னாரு, இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்படிப்பட்ட பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து பிசாசு உள்ள வருவான். எப்படி இருக்கும் சொன்ன? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எத்தனை பேர் சொல்றது புரியுது? குமார பார்த்து சொன்ன எப்படி இருக்கும்? யார சொன்ன எப்படி இருக்கும்? ஆனா கவனிக்கலாம் ப்ளீஸ். God knows என்னோட தோல்வியை எனக்கு முன்னாலே அறிந்திருக்கிறார். ஆனா ஒண்ணே தோல்வி ஒத்துக்கொள்ளுங்க. இதற்கு உதாரணம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். வாசிக்க வேண்டாம். அந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் ஒருவர் தங்கள் கோடரியை தண்ணிக்குள்ள போட்டாங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல அந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் அந்த கோடரியை தண்ணிக்குள்ள போட்டுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயரே இது இரவலாய் வாங்கப்பட்டது. ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாய். ஒருவன் ஒரு உத்தரத்தை வைத்து வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். அவன் ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். புரியுதா உங்களுக்கு? அதாவது எதை எழுதியா சொல்லுங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? வாழைப்படி எல்லாம் கவனிங்க. எதை எழுதுறீங்க? ஜெப வாழ்க்கை, பரிசுத்தத்தை, உங்கள் நீதியை. புரியுதா உங்களுக்கு? டோன்ட் ஹிப்போக்ரசி. மாய்மால வேண்டாம். அப்படி மாய்மால வந்தீங்கன்னா காலம் முழுசும் நீங்க அப்படிதான் இருக்கணும். வாழ்க்கையில ஒரு புதுப்பித்தல் இருக்காது. நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் சரியா தான் இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இந்த அம்மாவெல்லாம் சொல்லுவாங்க, மம்மிங்கெல்லாம் அந்த வயசு உடனே தெரியும், வாய மூடு, நீ வந்து மஞ்சள் காடி போட்டிருக்கிற, இதெல்லாம் தத்துவம். எது சொல்லுங்க? வசனம் தெரியுமா? அவர் கேட்டாரு, அது எங்கே விழுந்தது? என்னங்க? அது அழகான வசனம் இருக்குது. அதை மிதக்க பண்ணினார். என்ன சொல்லுங்க? மிதக்க பண்ணினார். சத்தமா சொல்லுங்க. இருக்குல்ல? தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. எல்லாம் சொல்லுங்க, இரும்பை மிதக்க பண்ணுகிற கர்த்தர். இது விஞ்ஞானத்துல சாத்தியமா? ஹலோ, விஞ்ஞானம் படிச்சவங்க எல்லாம் தம்பி தூங்குறியா? இரும்பு மிதப்பு சாத்தியமா? இரும்பு மிதப்பு சாத்தியமா கேட்டேன். ஹலோ தம்பி, உனதான் கேட்கிறப்ப, இரும்பை மிதப்பு சாத்தியமா? என்ன சொல்றது தெரியுமா? எது சாத்தியம் இல்லையோ அது வாழ்க்கையில சாத்தியமாக்குவான். The impossible will be possible. எப்ப தெரியுமா? சிச்சர்ல அதுக்காக அவர் சொன்ன, ஐயோ என்ன சொன்னா தெரியுமா? நல்ல கவனிங்க. பொதுவாவே அடுத்த ஒரு பொருளை ஒருத்தர் தொலைச்சிட்டானா அதை பத்தி அவன் ரொம்ப கேர் பண்ண மாட்டான். அடுத்த பொருளை உடச்சு கொடுத்துட்டீங்கன்னா அதை நல்லா மூடி அப்படியே கொடுத்துருவீங்க, இயல்பு அது. ஆனா அவன் சொன்னா, ஐயோ என் ஆண்டவனே, ஏன்னா கான்சியஸ். அதான் சொன்னேன், முதல் குறிப்பு, he never hide it. முதல் குறிப்பு என்ன தெரியுமா? he never hide it. அவன் மறைக்கல. சொன்னா, ஆண்டவரே அது என்னுடையது அல்ல, அது இன்னொருத்தருடையது. என்ன பாருங்கம்மா, உண்மை நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையை கர்த்தர் எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் அவர் மேல கொண்டு வந்துருவார். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை ஏற்றி வருங்க. எந்த ஆழத்தில் இருந்தாலும் இதை மேல தூக்கி வந்துருங்க. மெட்ராஸ் பாஷையில அலேக்கா தூக்கி வந்துருங்க. எதை நீ எவ்வளவு வெயிட்டா கூட இருக்கலாம், எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் 100 கிலோ இருந்தாலும் மேல கூட்டு வந்துருவேன். ஏன் தெரியுமா? பிகாஸ் நீங்க வந்தீங்க, you came to the right person. சொல்லுங்க, சரியான இடத்துல சரியான இடத்துல வந்திருக்கிறேன். இப்போ 4வது சொல்லுகிறேன், to share your fears. பயத்தை கூட சொல்லுங்க, ஒரு பயங்களை சொல்லுங்க. வாழ்க்கையின் பயம், எதிர்காலத்தின் பயம். புரியுதா உங்களுக்கு? எதிர்காலத்தின் பயம், எப்படி வாழ போறேன்? எல்லாருக்கும் உண்டு. பிள்ளைகளை சொல்லுகிறோமே, விலைவாசி இந்த நேரத்துல இப்படி இதெல்லாம் பண்ணுவேன், அது கூட சொல்லுங்க. எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுவா. ஆமென். போனீங்க பேர் சொன்ன தெரியுமா? ஐயரே மடிந்து போகிறோமே, நமக்கு கவலை இல்லையா? இது பயமா? இது என்னதான்? இது என்னதான்? ஐயரே மடிந்து போகிறோமோக்கு இது எதிர்காலத்தை குறித்த பயம். எல்லாம் திரும்பி சொல்ல போறேன். அங்கேயே பிறந்து அதே கலிலேயாவில் பிறந்து அங்கேயே வளர்ந்த ஒருத்தன், அவனுக்கு ஆழம் அகலம் எல்லாம் தெரியும்.
அந்த கடற்கரையினுடைய ஆழம், அகலம், உயரம், அது எங்க போகுது, அப்படி எவ்வளவு நீளம் உண்டு எல்லாம் இன்னும் தெரியுமா? அவன் சின்ன வயசு அங்கே பிறந்து வளர்ந்தவன். அங்கே அதாவது மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அதிலே பிறந்து வளர்ந்த ஒருவனுக்கு என்ன இப்போ? அவன் பயத்தை நீக்கினார் ஆண்டவர். நீக்கினாரா? அவர் சொன்னாரு, அவனை கடல் மேல் நடக்க செய்தார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அதாவது காலங்களை பார்த்தா உள்ள போயிடுவீங்க, கர்த்தரை பார்த்தா மேல வருவீங்க. சொல்ல எத்தனை புரியுது? காலங்களை பார்த்தா you look the circumstances, you go in, but you look at the Lord, you will come out. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஒரு நாள் சத்தமா சொல்லுங்க, நான் மேல வருவேன். சத்தமா சொல்லுங்க, இதை விட மேல வருவேன். இதை விட இன்னைக்கு ஒரு கீழே இருக்கலாம், ஆனா ஒண்ணு, என் கர்த்தர் என்னை மிதக்க பண்ணுவார். He will bring me up. ஆழத்திலிருந்து கூப்பிட்டு புரியுதா, என்னை கை தூக்கி எடுத்தார். கடைசியாக அவரது சூழ்நிலை என்ன நடக்கும் படிச்சு பாருங்க. 5ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை, 1 ராஜாக்கள் 10:5 கடைசி வார்த்தை. 1 ராஜாக்கள் 10:5 கடைசி வார்த்தை. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆச்சரியத்தால் என்ன ஆயிடுச்சு அவளுக்கு? பிரமித்து போயிடுச்சு. ஒரு பழைய பாட்டு, நான் பிரமித்து நின்று பேரன்பினோம். இங்கிலீஷ் சாங். அது வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை, you'll be surprised to many people. என்ன சொல்லுங்க? பிரமித்தால் சொல்லுங்களா? சத்தமா சொல்லுங்க. ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டாள். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் என்ன சிந்திக்கிறதெல்லாம் பாருங்க. அவரிடத்தில் இல்லாத ஒண்ணு அவ பார்த்தா. பொண்ணு இருந்தது, ரத்தனங்கள் இருந்தது, அவகிட்ட பரிவாரங்கள் இருந்தது, அவளுக்கு அரண்மனையுடைய ராஜஸ்திரி, அவளுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை இதை விட மேலதான் இருக்கு, கீழே போவாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சும்மா உட்காந்து கழவி கதை பேசிக்கணும், ஊர் கதை பேசிக்கணும். சாரி எல்லாருமே, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா வெட்டி கதை பேசிக்கணும், அதான் வேண்டாம். அவங்க பேசுங்க. பேசின வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ரெண்டாவது அத போட்டிருக்குது 6:6ல நான் சொல்ற ஒரு விஷயம் தெரியுமா? your life will be a reality. சொல்லுங்க, என் வாழ்க்கை மெய்யான வாழ்க்கையாய் மாறும். சொல்லுங்க, மெய்யான வாழ்க்கை. புரியுதா? நான் சொல்ல எத்தனை பேர் தெரியல. அதாவது ஒரு ரியல் லைஃப். அவர் சொன்னீங்க என்ன வாழ்க்கை? ஒரு ரியல் லைஃப். இல்லைன்னா என்ன பாருங்க, நீ ஜெபிக்கலாம், பாடலாம், காணிக்கை தரலாம், ஆனா பரலோகம் சொல்லும் ஒரு போலியான வாழ்க்கை வாழ. இதனோட தலைப்பு என்னன்னா, தேவனோடு உள்ள உறவு. தேவனோடு உள்ள உறவு இல்லைன்னா பேச முடியாது. ஏன் ஜபம் வரல? துதிக்கிறோம். இந்த சபைக்கு இந்த வர நிறைய பேர் ஜபத்தை சரி காதால கேட்கிற பாக்கியமே எனக்கு இல்லை. ஒரு 10 பேர் ஜபத்தை கேட்டிருப்பேன். நினைக்கிறேன். ஆண்கள்ல இது வரைக்கும் நான் யார் ஜபத்தை கேட்டேன்னு தெரியல. 2-3 பேர் ஜபத்தை கேட்டிருப்பேன். நான் கல்லறைக்கு போறதுக்கு முன்னாடி சத்தம் கேட்கணும்னா எனக்கு சமாதானத்தோடு இறங்கப்பட்டோம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சும்மா வந்துட்டு போறதுல என்ன அர்த்தமே இல்லை. 2 நிமிஷம் ஜபம் வரல. ஏன் வரலன்னா அவரோட உறவு இதான வரும். புரியுதா உங்களுக்கு? சொன்னாரு பாஸ்டர் மோகன் நாயகன் சொன்னாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரம் பேசுறோம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே வார்த்தை எஸ் இருக்கும். ஏன்னா உறவு இல்லாத பேசுறது இருக்கு. புரியுதா? சில பேர் நான் போன்ல கூட பாருங்க, சரி வச்சிரு அப்புறம் பேசுறேன் அப்படின்னா யாரு? இப்ப ஏன் பண்ண? புரியுதா உங்களுக்கு? சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், பேசிட்டே இருக்கிறோம், மோகமா இருந்து ஆடுறோம். எதுக்கு பஸ் கூட தெரியல, ஆளும் தெரியல, யாருமே தெரியல, உலகத்தையே மறந்துடுறான். இவனால டெலிபோன் கம்பெனி எல்லாம் வளருது, இவனால அவன் பணக்கார ஆயிட்டான். யாரு? ஏர்டெல் இவங்களால பணக்கார ஆயிட்டாங்க. அநியாயம். நாங்க பணக்கார ஆகணும், உங்களால யார் பணக்கார ஆகணும் சொல்லுங்க. ஆண்டிடத்துல பேசினா என்ன ஆயிடும் வாழ்க்கை? சத்தமா சொல்லுங்க, வாழ்க்கை என்ன ஆயிடும்? சத்தமா சொல்லுங்க.
இன்னைக்கு நீ யாரா இருக்கிறீங்க முக்கியம் இல்லைங்க. இதே உலகத்துல உங்க வாழ்க்கையை ஜனங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன் தெரியுமா? சின்ன காக்காவை சொல்லுங்க, உங்க துக்கங்களை சொல்லுங்க, உங்க சந்தோஷத்தை சொல்லுங்க, உங்க தோல்விகளை சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என் பையன் சரியில்லாம் எல்லாரும் சொல்லுங்க. Don't hide anything. 3 காரியங்கள் சொல்லி வேகமாக முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 2 அவருக்கு சொன்ன என்ன கிடைக்கும் படிச்சு பாருங்க. திரையில போடுவார்கள் ரிசல்ட். என்னெல்லாம் கொடுப்பாரு என்ன தெரியுமா? கன்சோலிங், ஆறுதலை தருவார். என்னங்க? எதுல ஆறுதல்? துக்கத்தில் சொல்லுங்க. துக்கத்தில் ஆறுதல், தோல்வியில் ஆறுதல், பயத்தில் ஆறுதல். நான் சொல்றேன் உங்களுக்கு முதல்ல என்ன படிச்சீங்க? எதெல்லாம் சொல்லுங்க? துக்கங்களை சொல்லுங்க. 2வது தோல்விகளை சொல்லுங்க. 3வது சொல்லுங்க சந்தோஷப்பட சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டவரே நீங்க இல்லைன்னா இந்த சந்தோஷம் எனக்கு வந்திருக்காது. உங்களால தான் இந்த வாழ்க்கை, உங்களால தான் இந்த புருஷன், உங்களால தான் இந்த மனைவி, உங்களால தான் இந்த சட்டை, உங்களால தான் எல்லாமே. அடிக்கடி சொல்லுவேன் attitude of gratitude. அதான் சொல்லுங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எல்லாம். attitude of தமிழ் எப்படின்னா ஒரு நன்றி உள்ள இது. attitude of அந்த gratitude. நன்றி ஆண்டவரே இதெல்லாம் உங்களால தான் ஆண்டவரே. புரியுதா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு போய் விளையாடும் போது ஒரு புது ரேம் சொல்லுவேன். எங்க அப்பா எனக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கல அப்படின்னு டெய்லி சொல்லிட்டு இருப்போம். நன்றியா இருக்கணும். இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா அந்த உங்க துக்கங்களை சொல்லுங்க, உங்களுடைய வேதனைகளை சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா 4 காரியம் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க சொல்லுங்க ஆறுதல் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க தமிழ்ல சொல்லுங்க ஆறுதல். நீங்க மனுஷன் சொன்ன ஆறுதல் கிடைக்காது. ஒரு ஆறுதலும் தருவா, தேர்தலும் தருவா. ஆமென். உங்களுக்கு 2வது அடுத்து போட்டுருக்காரு பாருங்க. சி அடுத்து சி சொல்லுங்க என்கரேஜ். அதாவது சொல்லுங்க என்கரேஜ் சொல்லுங்க. உங்களை தேற்றுவா. இங்கிலீஷ்ல என்கரேஜ், தமிழ்ல மாத்திரம் சொல்லுங்க தேற்றுவா. சொல்லுங்க என்னங்க? தோல்வியா? பயப்படாத. கஷ்டமா? பயப்படாத. ஏமாற்றமா? பயப்படாத. வாழ்க்கையில பயமா? பயப்படாதே. புரியுங்களா? அவன் சொன்னா நான் படித்து போகிறேன் உனக்கு கவலை இல்லையா? அடுத்த சொன்ன வார்த்தை தெரியுமா? பயப்படாதே நான் தான். என்னங்க என்ன சொன்னாரு? பயப்படாதே. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? இவன் தான் போனான். அதாவது ஆண்டவரை பின்பற்றுகிற வாழ்க்கையை விட்டுட்டு புரியுதா உங்களுக்கு? இவன் நினைச்சா பெரிய பணக்காரர் ஆகிடலாம், பெரிய பிசினஸ் மேன் ஆகிடலாம் சொல்லிட்டு தான் போனான். ஆனா அந்த சொன்னாரு நான் தான். சத்தமா சொல்ல வாங்கி தருது சத்தமா. ஆமென். ஏன் தெரியுமா? நீங்க சொல்லுங்க வச்ச சொல்லுங்க. ஆற்றுவார், 2வது தேற்றுவார், 3வது உனக்கு பாதுகாப்பை தருவார். அல்லேலூயா அல்லேலூயா. கடைசியாக சொல்றேன் பாருங்க. நீ நடக்க வேண்டிய வழியில சொல்லுவார் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்போ சொல்லுவார்? நீங்க சொன்னதான் சொல்லுவார். பையன் சண்டை கேட்டா வந்து சொல்லி தருவார். தம்பி நீ சண்டை கேட்ட சொல்லுவார், வந்து நீ கேட்காம சொல்லுவார். நான் ஏன் கேட்க போறேன்? மேல கேட்டதான பிரச்சனை. ஹலோ கேட்டதான பிரச்சனை. ஆனா கேட்ட சொல்லி தருவார். I will teach you. என்மேல் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் எப்ப தெரியுமா? when you share something. சொல்லுங்க. நான் as a pastor நிறைய கேட்கிறேன். சில மனுஷன் கேட்பேன், சில ஆட்கள் கேட்பேன், எப்படின்னு கேட்பேன், கர்த்தர்கிட்ட கேட்பேன், சில எனக்கு முக்கியமான நம்பிக்கைக்கு சில மக்களோட கேட்பேன். அப்படி கேட்டீங்கன்னா he will guide you. வேதம் சொல்கிறது நடக்க வேண்டிய வழி உன்னை. சில பேருக்கு என்ன தெரியுமா? நான் ரொம்ப ஜீனியஸ், நான் ரொம்ப பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாருமே தேவையில்லை, நான் நினைச்சுதான் சாதிப்பேன். இல்ல வேண்டாம். இந்த வாழ்க்கை தண்ணி கூட போயிடும். வசனத்துக்கு வருவோம். அவளுடைய வாழ்க்கை நடந்ததெல்லாம் என்ன? 13ஆம் வசனம். 1 Samuel 10:13. 1 Samuel 10:13. ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமா என்ன சொல்லுங்க? சந்தோஷமாய். சத்தமா சொல்லுங்க. ஹலோ நீங்க சொன்னா எனக்கு போர் அடிக்கும், ஆனா அவரு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஆமென். புரியுதா உங்களுக்கு? நீங்க
இந்த பாஸ்வேர்டு சொன்னீங்கன்னா அவங்க போர் அடிச்சிடும். ஏன்னா அவங்க கேட்டு கேட்டு தான் ஆயிட்டாங்க. டெய்லி எங்களுக்கு ஃபோன் வருது இந்த இமேஜ் டிவியில. என் ஃபோன் அடிக்கும், பாஸ்டர்மா ஃபோன் அடிக்கும், லேண்ட் அடிக்கும். என்னன்னா தலைவலிக்குது பிரதர். இதை விட பெரிய ஒரு காமெடி இந்த வாரம் நடந்துச்சு. இந்த வாரம் ஒரு காமெடி என் வாழ்க்கையில ஊழியத்துல தான் பெரிய காமெடி. ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த செவ்வாய்க்கிழமையா டிவியில தான் எடுத்த உடனே பாஸ் ஐயா ஒரு செய்தி கேட்டேன். ஆஃபீஸ்ல ரொம்ப தொந்தரவு பண்றான் ஒருத்தன். நான் என்ன பண்றேன் அப்படியே மாத்தி மாத்தி வைக்கிறான். நீங்க ஜோப் பண்ணி அவன் பேர் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அவன் பேர் கேட்டு சொல்லுங்க. சொன்னேன் என்ன பிரச்சனை இல்லை, ஆஃபீஸ்ல ஒரே பிரச்சனை பிரச்சனை எல்லாம் போராடுறாங்க. அது ஒருத்தர் தான் 2-3 பேர் அப்படி இருக்கிறாங்க. நீங்க ஜோப் பண்ணி என்ன சொல்லுங்க. என்னங்க நான் ஜாப் பண்ணி போய் வச்சிட்டேன். 10 நிமிஷம் பார்த்து ஐயா ஆண்டர் பேர் சொன்னாரா கேட்டான். அவனே எது மதுரை பேர் சொன்னாரான்னு கேட்டான். நான் ஏதோ ஒரு பேரை சொல்லி அவனோட சண்டை போட்டு தேவையா எனக்கு. அப்புறம் பைத்தியக்கார ஜனங்களா இருக்கிறாங்க. இல்லை இதெல்லாம் அவர் நம்பிக்கை என்னன்னா ஊழியக்காரனுக்கு ஃபோன் பண்ணோம்னா என்ன ஆயிடுவார் அவரு. நான் ஃபோன் எடுக்கல, ஆனா ஆண்டர் சொல்ல சொல்ல அவருக்கு என்ன வந்துடும். ஜாஸ்மேயர் அவர் சொன்னா என்ன வரும், சத்தமா. புஷிக்கிட்ட சொன்னா டென்ஷன் வரும். புரியல உங்களுக்கு? ஹலோ ஆஃபீஸ் சொன்னா என்ன வரும், எல்லாம் வாய்ந்த சொல்லுங்க. ஆஃபீஸ் சொன்னா சத்தமா, வீட்டுக்காரர் சொன்னா வரும். அதுதான் வீட்டுக்குள்ளே வரதில்லை. நான் ஏன் வர லேட்டா வர கேக்குது. இதுதான் லேட்டா வரேன். என்ன ஏன் லேட்டா வர கேக்குது. இதுக்காக லேட்டா வரேன். அப்படி சார் என்ன பண்ணுவாரு. நான் சொல்ற ஒண்ணுமே புரியுது இல்ல. இப்ப புரியாது, ஒரு நாள் பார்த்து புரியும். சொல்லுங்க. அப்படி சொன்ன உடனே என்ன வந்துடும், இங்க சொன்னா என்ன வந்துடும், டென்ஷன் வந்துடும். சொல்லுங்க சந்தோஷமா. அது மட்டுமல்ல, அவன் என்னதான் சொன்னாலும் எல்லாம் சேர்ந்து படிங்க. சொல்லுங்க அவள் விருப்பப்பட்டு எல்லாம் வேத கையில எல்லாம் சொல்லுங்க. அவள் விருப்பப்பட்டு எல்லாம் எடுத்தீங்களா? இதுவரைக்கும் பைபிள் புரட்டாதவங்க இப்ப புரட்டுங்க. 440 பக்கம். அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவள் கொடுத்தாள். கைத்தட்ட முடியாது. சத்தமா அல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் அவள் கொடுத்தாள். யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜஸ்திரி எதுவும் விருப்பப்பட்டிருப்பா. அவங்ககிட்ட எல்லாமே அவங்ககிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஒரு ஸ்க்ரூ டிரைவர், சிம் கார்டு, மெமரி கார்டு. விருப்பப்பட்டு கேட்ட, சத்தமா சொல்லுங்க, விருப்பப்பட்டு கேட்ட. ஒரு தடவை போடுவ. அவள் துக்கத்தை சொல்லியிருப்பா, துக்கத்துக்கு பதில். அவள் பயத்தை சொல்லியிருப்பா, பயத்துக்கு பதில். அவள் தோல்வி சொல்லியிருப்பா, தோல்விக்கு பதில். ஆமென் சொல்றீங்களா? சொல்ல. அவள் விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும். ஆமென். சாலமோனே செய்ய முடியுமானால் சாலமோடு பெரியவர் செய்வார். தம்பி துருவன் கவனிக்கிறியா? யார்கிட்ட சொல்லு, மாமா கிட்ட சொன்னா ஒன்றும் கிடைக்காது. எத்தனை மணிக்கு வந்த, எப்படியே வந்த, இப்ப வர சொல்லு. எல்லாம் அவள் விருப்பப்பட்டு, அதுக்காக அவங்களுக்கு ஐஸ்வர்யா கேட்காதீங்க. அவள் விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தாள். அப்புறம் பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு, எல்லாம் கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. பரிவாரத்தோடு. ஆமென். எங்க போனா, எங்க போனா, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்க போனாங்க? தன் தேசம். எல்லாம் சொல்லுங்க, தன் தேசம். அம்மா, இந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழ போறோம். பாடுகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு, பயங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. அத ஒண்ணு செய்தி, ரொம்ப எளிமையான செய்தி. ஷேர் everything to the Lord. அவர் சொன்ன வார்த்தை, அவள் மனதில் இருந்த எல்லாம். வாட் இங்கிலீஷ் வேற மாதிரி போடுறது? she has all in mind. இம்மா கவனிங்க, வாலிப பிள்ளைகளை பாருங்கம்மா, எல்லாமே புரியுதா? சொல்லுங்க,
இதை சொல்லுங்க சத்தமா. அடுத்தவங்களை துக்கப்படுத்தாதீங்க. சிலர் சொல்லுவாங்க அக்கறை இல்லையா, புரியுதா, எனக்கு வயசாகிட்டே போகுது, நீ அப்பனா, அதெல்லாம் கேட்காதீங்க. அவர்கிட்ட கேளுங்க. அவர் கேட்கணும், வயசாகிட்டே போகுது ஆண்டவர் எனக்கு, புரியுதா, அல்லது எனக்கு சுகம் தாங்க, அவர் கேட்கணும். எனக்கு பணம் தாங்க, யாரும் கேட்கணும். சொல்லுங்க எல்லாரும். அவன் உங்களுக்கு தான் சொல்றேன். புத்தகம் கேட்டா அவள் விட்டுட்டு போயிடுவேன். அதை விட்டு கேளுங்க. புத்தகம் பண்ணி படிங்க எல்லாரும். அவள் கேட்ட சொல்லுங்க. அவள் கேட்ட சத்தமா. ஆமா, பிள்ளைகள் வாழை பிள்ளைகள் அவள் கேட்ட. இப்ப ஸ்டாக் இல்ல, நாளை ஸ்டாக் வந்த பிறகு தரேன், இருப்பு கைவசம் உள்ளவரை அப்படின்னு சொன்னார. அவள் கேட்ட சத்தமா சொல்லுங்க. யாரும் கொடுத்தாரே உங்களுக்கு, இதுக்கு கொடுத்துருக்காரா? எல்லாம் கேட்டீங்களா? எல்லாம் சொன்னீங்களா? துக்கத்தை சொன்னீங்களா? சந்தோஷத்தை சொல்லிருக்கீங்களா? அவர்கிட்ட நீங்க உங்க சந்தோஷத்தை சொல்லிருக்கீங்களான்னு கேட்டேன். இருந்தா தானே சொல்றது இருப்பீங்களா? சொல்லுங்க, என் சந்தோஷத்தை வந்து சொல்லுவேன்னு சொல்லுங்க. என்னங்க, நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே இன்னைக்கு சமாதானமா இருக்கு, உதவி செஞ்சீங்களே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொல்லிருக்கு, சமாதானமா உதவி செஞ்சீங்களே. இந்த எல்லாம் அற்ப சந்தோஷம் தான். புரியுதா உங்களுக்கு? மக்கள் சொல்றது, ஐயா நல்ல செய்தி, நிறைய பாஸ்டருக்கு ஃபோன் பண்ண போகுது, என்ன சொல்றது பாரு, அதை கூட அப்படி சொல்லுங்க. என்ன சொல்லுவோம்? அவள் கேட்ட யாவற்றையும், சத்தமா சொல்லுங்க, அவள் கேட்ட யாவற்றையும். அது அழகா இருக்குதுங்களே. என்னங்க, அல்லாமல், என்னங்க என்னங்க, அது வெகுமதி வேற, இது வேற. அவன் விரும்பி கொடுத்தது, இவள் கேட்டு கொடுத்தது. அவன் சொல்ல மாட்டீங்களா? அவள் கேட்டு தந்தது, அவள் கேளாமல் தந்தது. எத்தனை பேர் புரியுது? என்னங்க, கேட்டு கொடுத்தது. இரண்டாவது வெகுமதி என்னது? கேட்காம கொடுக்குது. அடுத்து கேட்டு கொடுக்குது. அவ கேட்காதே கொடுத்தா, கேட்டதையும் ஆமென் சொல்லுங்க. கேட்டதை கொடுப்பவனே யார்தான்? அவர்தான். கேட்டதை அழகா போடுதுல, விருப்பப்பட்டு கேட்டதை கொடுத்தாள். என்ன அது புரியுது அவனுக்கு? அவ கேட்கல, இதெல்லாம் கேட்கல, கிஃப்ட் எல்லாம் கேட்கல, அவளே கொடுத்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அம்மா, எனக்கு எத்தனை பேர் பாருங்கம்மா, நீங்க கர்த்தரை தொடர்ந்து அவரோட பேசுங்க, அவர் தேடி வாங்க, அவர்கிட்ட ஓடி வாங்க. புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு 1000 பொருள் இருக்கலாம், அது முக்கியம் இல்லைங்க, கர்த்தர் தான் முக்கியம். அவர் தேடி வாங்க. நீ கேட்டதே தருவார். சத்தமா சொல்லுங்க. கேட்காத கூட தருவார். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி. அப்படி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னங்க கூட? ஆமென் சொல்வீங்களா? எனக்கு தொட்ட ஒரு வார்த்தை தெரியுமா? எனக்கு தொட்ட ஒரு வார்த்தை, அதுல இதுதான் போட்டுருது, தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும். என்னங்க, இன்னைக்கு காலை வேளையில ஒருவேளை சொல்ல முடியாம இருக்கலாம், சொல்லுங்க, வாய் திறந்து. யோசிக்காதீங்க. நிறைய பேர் யோசிப்போம், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், அது செய்வார். ஆனா சொல்லுங்க, வாயை திறந்து. அன்னாள் ஊற்றினாள், தேவ இதயத்தை ஊற்றினாள். ஊற்றுங்க. மக்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அவளை பார்த்து ஒருத்தர் பரியாசம் பண்ணான், புருஷனே பரியாசம் பண்ணான், அங்க அந்த பாஸ்டர் கூட பரியாசம் பண்ணாரு. டோன்ட் கேர். ஆனா கர்த்தர் எல்லாம் சொல்லுங்க, அவள் கேட்டது நன்றி, கேளாதவற்றையும் அவன் கொடுத்தான். நம்புறீங்களா? நம்புறீங்களா? பிள்ளைகள்லாம் ஆசிரியர் பிள்ளைகளாம் பாருங்க, நீங்க விரும்புங்க, ஐ மஸ்ட் ஸ்டடி வெல், அவுட்ஸ்டாண்டிங் பிள்ளையா இருக்கணும், ஹைலி குவாலிஃபைடா வரணும், ஒரு பெரிய ஐஏஎஸ் வரணும், ஒரு ஐபிஎஸ் வரணும், ஒரு பெரிய டாக்டரா வரணும். விரும்புங்க. நீங்க விரும்புங்க. பணம் இல்ல, படிப்பு இல்ல, இல்லைங்க, விரும்புங்க. நஷ்டம் படிச்சு பார்த்தீங்களா? அவள் விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு கேட்டார். நீங்க தான் All she desired and asked for. கேளுங்க, விருப்பப்பட்டு அவர்கிட்ட கேளுங்க. முதல்ல அவர்கிட்ட கேளுங்க, அப்புறம் அங்கே கேளுங்க. முதல்ல அங்கே கேளுங்க, அப்புறம் கிட்ட கேளுங்க. சில விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் அவர் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற விஷயம் தெரியுமா? A right person, a right time. அவளுக்கு தெரியும், இவர்கிட்ட கேட்டா கொடுப்பாரு,
கொடுத்தாரா சத்தமா சொல்லுங்க. கொடுத்தாரா? அவள் போட்டது அவள் மகிழ்ச்சியோடு திரும்பினாள். எனக்கு அவள் சந்தோஷமாய். சூப்பர். இந்த காலை வேளையில என்னுடைய செய்தியை சொல்ல விரும்புவதுதான் உங்கள் துக்கங்கள் எல்லாம் சொல்லுங்க, பாரங்களை சொல்லுங்க, உங்களுடைய கவலைகளை சொல்லுங்க, உங்களுடைய பயத்தை சொல்லுங்க, ஒரு தோல்வியை சொல்லுங்க. எல்லாம் வெற்றியாய் மாற்றுவார். தெரியுமா? சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா.